Good morning students. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம क्वेश्चन டாக் பார்க்க போறோம். இந்த கிராமர் வந்து ஒரு குட்டி கிராமர். உங்களுக்கு 1 மார்க் क्वेश्चन இது. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட் 1ல இருக்கக்கூடிய 1 மார்க் क्वेश्चन. அதுல இது ஒரு क्वेश्चन வரும். இப்போ உங்களோட பப்ளிக் क्वेश्चनல क्वेश्चन நம்பர் 12. அதுல இந்த क्वेश्चन வந்திருக்கு क्वेश्चन டாக். பட் 7 to 20 ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ், அதுக்கடுத்து ஆண்டனிம்ஸ், அதுக்கடுத்து 3 + 3 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7ல இருந்து 20க்குள்ள அந்த 1 மார்க் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ல இது ஒரு கொஷின். ஓகேவா? என்ன டைப்பு, என்ன இதுவு கொஷின் டைப். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இப்போ எப்படி மேக்ஸுக்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. இது வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா verb plus subject plus question mark கண்டிப்பா லாஸ்ட்ல question mark போடணும். சப்போஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து இப்படி இருக்கும், verb plus not plus subject plus question mark இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதுதான் வந்து ஃபார்முலா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாவே இதுல வந்திருக்கும் சென்டென்ஸ் கொடுக்குற கொஷின்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, நாட் எழுதியிருப்பேன், she is not a doctor. இதுல நாட் வந்திருக்கா? ஓகே, சோ இது மாதிரி வந்துச்சுன்னா நீ வந்து பாசிட்டிவ்ல எழுதணும். நெகட்டிவா வந்ததுன்னா பாசிட்டிவ்ல எழுதணும். பாசிட்டிவா வந்ததுன்னா எழுதணும். அதான் ஓகேவா? இதுதான் இங்க போட்டிருக்கு. பாசிட்டிவ்க்கு இன்னொரு வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் வேர்டு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமான வாக்கியம் அஃபர்மேட்டிவ், அது வந்து நேர்மறையா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ், நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ். இந்த கிராமர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னது? ஸ்பிளிட்டிங் verbs. verbs வந்து எப்படி உடைக்கிறது, do, did, does, அது மாதிரி எப்படி உடைக்கிறது அப்படின்றத கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து persons, I, நான், you, நீ, your, நீங்கள், he, அவன், she, அவள் அப்படின்ற நவுன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். persons, சரியா? அது தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா verbs. verbs வந்து நம்ம பார்த்துருப்போம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் verbs. அதில் பார்த்தோம் இல்லையா? அந்த வேர்ப்ல மெயின் வேர்பும் ஆக்சிலரிஸ் வேர்ப் அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த மெயின் வேர்பை தான் என்ன பண்ணணும்னா ஸ்பிளிட் பண்ணணும். இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால்தான் இதை ஆன்சர் அந்த 1 மார்க் எடுக்க முடியும். சரியா? இப்போ போகலாம். டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்னது? வரையறை. வரையறை. அப்போ கொஸ்டின் டாக் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ இதுக்கு it is a short question form. ஆக்சுவலா கொஸ்டின் எப்படி இருக்கும்? what is your name? அது நீட்டா இருக்கா குட்டையா இருக்கா? குட்டையா இருக்கு. சோ அது மாதிரி இல்லாம ஷார்ட். ஷார்ட்னா என்னது? சின்னது, குட்டியா இருக்கும், சின்னதா இருக்கும். இட் இஸ் a short question form. கொஸ்டின்லயே வந்து சின்னது. சரியா? கேள்வியிலே இருக்கா இல்லையா அப்படின்றோம் இல்லையா, அது மாதிரியானது. ஓகே, இது மாதிரி வரக்கூடியதுதான் இது. added at the end of a declarative or an imperative sentence. இந்த கொஸ்டின் டாக் வந்து சின்னதா இருக்கும், சின்ன கொஸ்டின் ஃபார்ம். வினாவிலே வந்து சின்ன வினா சென்டென்ஸா இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோடைய லாஸ்ட்ல இருக்கும். இங்க பாரு, இப்போ இது வந்து I am a singer or a child. ஓகேவா? இது மாதிரி. இப்போ இது எவ்வளவு பெருசு இருக்கு? சின்னதா தானே இருக்கு. அதை தான் அவங்க சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்னா டெக்ளரேட்டிவா இருக்கும், அப்படி இல்லாட்டி இம்பரேட்டிவா இருக்கும். ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவா இருக்கும். அதுதான் விஷயம். சரியா? இது நேரடியா தெரியும் இல்ல தெரியாம இருக்கும் அப்படின்றதான் மீனிங் சென்டென்ஸ். இட் இஸ்
காமன்லி யூஸ்டு இன் கான்வர்சேஷன்ஸ். இது அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்வர்சேஷன்ல என்ன சொன்னோம் நம்ம, ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அது என்னது, அதான் கான்வர்சேஷன். சரியா? உரையாடல். என்னது? உரையாடல்ல இது அதிகமா வரக்கூடிய ஒரு கிராமர் பேட்டர்ன். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெண்டர்ஸ் பார்க்கணும். GENDERS, SS கிடையாது, RS, ஜெண்டர்ஸ். இதுல ஃபெமினைன் ஜெண்டர், ஃபெமினைன்னா யார் குறிக்கும்? ஆமா, கேர்ள்ஸ். அப்ப என்ன வரும்? ஷீ அப்படின்ற பர்சன்ஸ் வந்துடும். ஃபெமினின் ஜெண்டர்ல நேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஷீ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மாஸ்குலின் ஜெண்டர், மாஸ்குலின் என்னது? இப்ப அவ மாஸ்குலின் அப்படின்னா பாய்ஸ், கரெக்ட், பாய்ஸை குறிக்கக்கூடியது. அப்ப அதுக்கு என்ன பர்சன்ஸ் வரும்? ப்ரோனவுன் ஹீ. மூணாவதா வந்து நியூட்டர் ஜெண்டர். என்ன ஜெண்டர்? நியூட்டர் ஜெண்டர். அது வந்து வெதரார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்லெஸ். இப்போ மனுஷன் உயிர் வாழ்றான், மனுஷ உயிர் வாழ்றா. நியூட்டருக்கு வந்து உயிர் கிடையாது. அது பொண்ணாவும் இருக்கலாம், இல்ல பையனாவும் இருக்கலாம். இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு ஆண் பால் இல்ல பெண் பால் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன எழுதியிருக்கோம்? பெண். ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பெண்ணு ஃபெமினைன் ஜெண்டரா மாஸ்குலின் ஜெண்டரா? எப்படி என்னன்னு சொல்வீங்க? ஒரு பேனாவை பொண்ணா பையனான்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ அது மாதிரி இருக்கிறது தான் நியூட்டர் ஜெண்டர். அதை என்ன வந்து ப்ரோனவுன்ல யூஸ் பண்ணணும்னா இட். இப்போ ஃபெமினின் ஜெண்டர் என்ன யூஸ் பண்ணணும்? பர்சன்ஸ்ல மாஸ்குலின் ஜெண்டர் என்ன யூஸ் பண்ணணும்? he. நியூட்டர் ஜெண்டர் பர்சன்ஸ்ல என்ன யூஸ் பண்ணணும்? it. இது புரிஞ்சிருச்சா? ஆமா. இப்ப இதுவே ஃபெமினை மாஸ்குலின் இது ரெண்டுமே இருந்தாலும் நிறைய பேரா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஒருத்தர் சொல்லுதா நிறைய பேர் சொல்லுதா? நிறைய பேர் சொல்லுது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தேன் யூஸ் பண்ணணும். என்னன்னு யூஸ் பண்ணணும்? தேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதுல வந்து 4 விஷயம் ஜெண்டர்ல. என்னது? ஃபெமினைனுக்கு she, மாஸ்குலினுக்கு he, நியூட்டருக்கு he. அதே ப்ளூரல் நவுனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? they. வெரி குட். ஓகேவா? இப்ப ஜெண்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெமினைன்ல வந்து மாலான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பர்சன்ஸ் யூஸ் பண்ணீங்க ப்ரோனவுன்? she. வெரி குட். அதே மாதிரி மாஸ்குலின்ல வந்து சொல்லியிருக்காங்க ராகுல். அப்ப என்ன? he அப்படின்னு. இப்போ நியூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹென். ஓகேவா? அது மாதிரி எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ அது புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இங்க என்ன எழுதிருக்காங்க பாரு. I am a singer. நான் ஒரு பாடகர். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து சென்டென்ஸ். இப்போ क्वेश्चन டேக்ல என்ன வரும்னா பாடகர் இல்லையா? நான் பாடகர் இல்லையா? நான் சாப்பிட்டேன் இல்லையா? நான் தூங்கினேன் இல்லையா? நான் வந்தேன் இல்லையா? இதுதான் isn't it இல்லையா அப்படின்றதுடைய மீனிங் வந்து isn't it அப்படின்றதா. சரியா? இப்போ நான் பாடகர் இல்லையா அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்ப அவன் என்ன சொல்ல வரான்? அவன் பாடகர் தான் சொல்ல வரானா இல்ல பாடகர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வரானா? பாடகர். பாடகர் அப்படின்றத இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த இல்லையா அப்படின்றதாமா क्वेश्चन டேக், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? அதனாலதான் அதை என்னன்னு சொல்றோம் நம்ம? ஷார்ட் क्वेश्चन ஃபார்ம். ஓகேவா? நான் பாடகர் இல்லை அப்படின்றத விட பாடகர் இல்லையா, நான் பாடகர் இல்லையா அப்படின்னு சொல்றது ஈஸி இல்லையா? அதே மாதிரிதான். ஓகே, இப்போ செகண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ்ல இருக்கிறது she is not a doctor. இதுல கரெக்டா அந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல உங்களுக்கு நாட் இருக்கும். உங்களுக்கு வினா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல வந்து நாட் கண்டிப்பா அதுல இருக்கும். அப்ப நீ எழுதும்போது எப்படி எழுதணும்? இப்ப நாட் வந்துச்சுன்னா நீ என்னவா எழுதணும்? ஆன்சர் எழுதும்போது
பாசிட்டிவா எழுதணும். அப்ப நாட் வர சென்டென்ஸ் எல்லாம் என்ன சென்டென்ஸ் சொல்றேன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். வெரி குட். நாட் இல்லாத சென்டென்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம்? பாசிட்டிவ். ஆமா, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப பாசிட்டிவ்ல இருந்தா என்னவா எழுதணும்? ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும்? பாசிட்டிவ். இத வந்து கவனத்துல கரெக்டா வச்சுக்கணும். ப்ரோனவுன் கரெக்டா போட்டிருப்ப, क्वेश्चन மார்க் கரெக்டா போட்டிருப்ப. ஆனா நாட்டை போடாம விட்டினாலோ நாட்டை போட்டு எழுதினாலோ என்னது? ராங். எஸ், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட ஒரு மீனிங், கம்மாவுக்கும் ஒரு மீனிங், சரியா? பஞ்சுவேஷனுக்கும் ஒரு மீனிங். அதுதான் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் மொழி அறிவு தான் சப்ஜெக்டை வந்து கத்துக்கக்கூடிய அடிப்படை. அப்ப இதை வந்து நம்ம தெளிவா கத்துக்கணும். ஓகே, இப்போ அந்த தே நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு இங்க சொல்லியிருக்காங்க பாரு. இப்போ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிஞ்சிச்சு. இப்போ இதனுடைய மெயின் ரூல்ஸ், இது வந்து ஃபார்முலாப்பா. இது என்ன டீச்சர் ரூல்ஸ்னு எழுதி போட்டுக்கிறீங்க, இங்கேயும் ரூல்ஸ்னு எழுதிருக்கீங்க. என்னதான் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்றது ரூல். ஓகேவா? பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ், நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஓகேவா? அதுல பேட்டர்ன், அந்த பாசிட்டிவ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் क्वेश्चन மார்க். நெகட்டிவ் எழுதும்போது எப்படி எழுதணும்னா வெர்ப் பிளஸ் நாட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் क्वेश्चन மார்க் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பட் இது வந்து எப்படின்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். இது எப்படி முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி இதெல்லாமும் முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரூல்ஸ். இப்போ லெட்ஸ் கோ டு மூவி அப்படின்னு சொல்றேன். நம்ம எல்லாம் படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அப்போ ஷல் வி, நம்ம எல்லாமா, புரியுதா? ஷல் வி, லெட் அஸ் அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுக்கு சென்டென்ஸா கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா நீ என்னத்த தேடுனாங்க? ஏ பி சி டி ஆப்ஷன்ல என்ன இருக்குதான்னு தேடணும். ஷல் வி, இது மனசுல வச்சுக்கிடணும். ஓகேவா? லெட் அஸ் வந்து என்னதான் வரும்? ஷல் வி இல்ல. அப்ப எங்க இருக்கிற ஆன்சர்ல என்னது? ராங். அப்ப நீ விட்டுடணும். அதுக்கான ஆன்சர் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது someone, anyone, somebody, everybody, nobody, each, every, none. இதனோட கண்டினியூஷன் இது. இந்த none இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க இந்த பர்சன்ஸ் ப்ரோனவுன்ல என்ன போடணும்? தே போடணும். ஓகேவா? இங்க எப்படி she, he, it வந்துச்சோ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் என்ன வரும்? தே வரும். அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? என்னென்னத்துக்குலாம் தே வரும்? someone, anyone, somebody, everybody, nobody, each, every, and none. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ப்ரோனவுன்? தே போடணும் லாஸ்ட்ல. அது இந்த ஃபார்முலால எந்த இடத்துல வரும்? வீல வருமா எஸ்ல வருமா? எஸ்ல வரும். வெரி குட். ஓகேவா? குட். இப்போ அதுக்கு அடுத்து ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னா உங்களுக்கு தெரியுமா? ரெக்வெஸ்ட்னா என்னது? ரொம்ப கெஞ்சி கேக்குறது. ஆமா, எனக்கு தெரியா, ஒரு பூ தெரியா, ஒரு ட்ரெஸ் தெரியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அதுதான். அது மாதிரி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? அது மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா will you அப்படின்னு எழுதணும். ஆன்சர் ஆப்ஷன் will youன்னு இருக்கான்றத தேடி பிடிக்கணும். இங்க எப்படி லெட்டர்ஸ் வந்தா என்ன வரும்? shall we. அதே மாதிரி ரெக்வெஸ்ட் சென்டென்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. could you give me a pen. நான் டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு பென் இல்லை. ஸோ ஒரு பேனா எனக்கு கொடுக்க முடியுமா? ப்ளீஸ் ஒரு பேனா கூடண்டி அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுதான். அது மாதிரி கேட்கறதுக்கு இதனுடைய கொஷின் டேக் என்னது? will you. சரியா? ஆமா. அதே மாதிரி கமெண்ட். கமெண்ட் என்னது? ஆர்டர் போடுறது. நீ இந்த மெடிசனை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நாங்க என்ன சொல்லுவோம் உங்ககிட்ட? அது மாதிரி ஒரு கமெண்ட். அப்ப கமெண்ட் என்னது? கட்டளை. there is no chance at all. அதை செஞ்சுதான் அவனு, வேற வழி கிடையாது. வந்தா யூனிஃபார்ம்ல வா, என்ன வராது அப்படின்னு. இப்ப இது மாதிரி கமெண்ட். you should write test. அதே சென்டென்ஸ் வந்துச்சு. என்ன சொல்றாங்க? நீ கண்டிப்பா டெஸ்ட் எழுதிதான் ஆகணும் அப்படின்னும் பொழுது கமெண்ட் வரும்போது நீ என்ன சொல்லணும்னா கொஸ்டின் டேக்ல can't you அப்படின்றத எழுதணும். இப்ப இதுல 3 விஷயம், இதோட ஒண்ணு 4 விஷயம் இந்த ரூல்ஸ்ல. ஒண்ணு பார்க்காம சொல்லணும். லெட்டர்ஸ் வந்து என்ன சொல்லணும்? shall we போடணும். ரெக்வெஸ்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? will you.
கமாண்டா வந்துச்சுன்னா என்ன போடணும்? can't you. ஓகேவா? லாஸ்ட்ல என்ன வரணும்? கண்டிப்பா கொஸ்டின் டேக் வந்து வரணும். கொஸ்டின் மார்க் அது இது எல்லாமே சேர்ந்தாதான் கொஸ்டின் டேக். புரியுதா? இது புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே சேர்ந்தாதான் கொஸ்டின் டேக். அதனாலதான் உனக்கு ஃபார்முலாவில் பிரிச்சு போட்டிருக்கேன். இது கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின்ல கொஸ்டின் மார்க் இருந்தாதான் அது கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உன் பேர் என்ன அப்படின்னு பேசுறது ஸ்போக்கன்ல. ஆனா ரிட்டன்ல உன் பெயர் என்ன அப்படின்றது லாஸ்ட்ல என்ன வரும்? கொஸ்டின் மார்க் வரும். அப்போ இதுக்கு பேரு கொஸ்டின் மார்க். இது ஃபுல்லா எழுதுனா ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? கொஸ்டின் டேக்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த சென்டென்ஸை பிரிச்சிருக்கோம் பாரு. கரெக்டா ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும். வெர்பு பிளஸ் நாட் பிளஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க டீச்சர். ஆனா இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? வெர்பு எதா இருக்கு? ஐ ஆம் எ சிங்கர். இதுல எது வெர்பு? ஆம். அப்போ ஆம் பிளஸ் நாட் பிளஸ் எஸ் பிளஸ் கொஸ்டின் மார்க் தானே வரணும். நான் இங்க என்ன போடணும் ஆக்சுவலா? இங்க என்ன வெர்பு போடணும்? இங்க இருக்கிற வெர்பு தான், இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வெர்பை தான் இங்க போடணும். என்ன வெர்பு இங்க இருக்கு? ஐ ஆம் எ சிங்கர்ல என்ன வெர்பு இருக்கு? ஆம் இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஆம் தான் வந்திருக்கணும். அப்ப இது தப்பா ரைட்டா? ஆரண்ட் ஐ அப்படின்னு எழுதிருக்கேன். இது தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? ரூல்ஸ் என்ன சொல்லுது? verb plus s plus question mark னு சொல்லுது. அப்ப இங்க இருக்கிற verb என்னது? ஆம். ஆனா இங்க நான் என்ன போட்டுக்கணும்? அப்ப நான் என்ன போட்டுருக்கேங்க? ஆர் போட்டுருக்கேன் இல்லையா? இப்போ இது ரைட்டா தப்பா? தப்பு. அக்கார்டிங் டு ரூல்ஸ் இது தப்பு. ஆனா நம்ம கிராமரியன்ஸ்னா இலக்கண ஆளர்கள், இலக்கணத்தை வந்து ஆய்வு செஞ்சு பண்ணவங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமுக்கு மட்டும் எக்ஸெப்ஷனல். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் தான் போடணும். ஆம் வந்தா மட்டும் என்ன போடணும்? ஆர் தான் போடணும். இப்போ ஆர் வந்துருச்சு, அத வேர்புக்கு ஆர் போடணும். ஆர் இங்க வந்துருச்சு. அடுத்து இங்க சப்ஜெக்ட் என்ன எடுத்திருக்காங்க? ஐ. ஐ இங்க வந்துருச்சு. இப்போ இதுல நாட் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப நம்ம என்ன போடணும்? நாட் இல்லைன்னா என்ன போடணும்? ஆன்சர் எழுதும்போது நெகட்டிவா எழுதணும். குட். அப்ப நெகட்டிவா எழுதும்போது என்ன போடணும்? நாட் போடணும். எதுக்கு பக்கத்துல போடணும்? வேர்புக்கு பக்கத்துல. ஓகேவா? அப்ப இந்த ஆமுக்கு பதில் இங்க ஆர் போட்டாச்சு. சப்ஜெக்ட் வந்து ஐ போட்டாச்சு. இப்போ எந்த இடத்துல நாட்டை போடணும்? ஆருக்கும் ஐக்கும் சென்டர்ல போடணும். அப்ப இது கரெக்டா இருக்கா பாரு? ஆர் வெர்பு, நாட் வெர்பு, சாரி நாட் நெகட்டிவ்க்கு, ஐ வந்து எஸ். இப்போ இது என்ன டீச்சர்? இங்க நாட் தானே சொன்னீங்க, நீங்க ஏன் என் அப்பாஸ்ட்ரோபி டி போட்டிருக்கீங்க? இதெல்லாம் வந்து போயம் நடத்தும் போதே சொல்லியிருப்போம் நிறைய. சரியா? லாங்குவேஜ் ரீசன். அப்போ இங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த என் அப்பாஸ்ட்ரோபி டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க ஒரு லெட்டர் வந்து மறைந்து இருக்கிறது. இப்போ கொஸ்டின் டேக்ல இப்படிதான் எழுதணும். எப்படிதான் எழுதணும்? என் அப்பாஸ்ட்ரோபி டி. வெரி குட். ஓகே. இப்போ இது புரிஞ்சிச்சா? இது என்ன சென்டென்ஸ்? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்னவா எழுதணும்? நெகட்டிவா எழுதி இருக்கிறோமா? verb என்ன இருக்குதுங்க? ஓகே. நாட்டுக்கு இருக்கா? ஓகே. சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க? ஐ. எஸ். கரெக்டா ஃபார்முலா மேட்ச் ஆகுதா? இது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவா இருந்தா என்ன எழுதணும்னு சொன்னேன் நான்? பாசிட்டிவா எழுதணும். ஓகே. இப்ப பாசிட்டிவ் எழுத போறோம். பாசிட்டிவா எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலா? கொஸ்டின் மார்க். இப்போ நீ கரெக்டா பாரு. he is not a doctor. இப்போ நான் வந்து இத மறைச்சிக்கிறேன். ஓகேவா? இத வந்து மறைச்சிடுறேன். இப்போ ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வருது? verb. verbுக்கு என்ன போடணும்? is போடணும். நாட் வந்திருக்கா? அப்ப நாட் போடணுமா? போடக்கூடாது. அப்ப is. சப்ஜெக்ட் என்னது? she. அப்ப என்ன ஆன்சர்? is she. is she? அதான் ஆன்சர். அதானே வரணும். லாஸ்ட்ல என்ன வரணும்? கொஸ்டின் மார்க் வரணும். is she வந்திருக்கா? is the she.
ஓகேவா? புரியுதா? ஓகே, இதான்ப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப தேக்கு மட்டும் என்னென்னலாம் வந்தா தே போடணும் அது மட்டும் சொல்லிடுங்க. இது கொஞ்சம் பெரிய பாயிண்ட். someone, anyone, somebody, everybody, nobody, each, every, no, none. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இதெல்லாம் ப்ளூரலை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். அதெல்லாம் வந்தா மட்டும் தே போடணும். ஓகேவா? இப்போ few questions. பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தா என்னவா மாத்துவீங்க? நெகட்டிவா இருந்தா என்ன மாத்துவீங்க? positive. சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? Verb plus subject plus question mark. ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? Verb plus not plus subject plus question mark. வெரி குட். ஓகே, இப்போ லெட்டர்ஸ் வந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? shall be. ரெக்வெஸ்ட் வந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? will you. கமாண்ட் வந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? can't you. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான்ப்பா. சூப்பர். நல்லா புரிஞ்சுதா? ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட்டிங் வேர்ப்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. காப்பி பண்ணிக்கோ.